மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கும் வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ என்னோட எப்படி சொல்கிறது, ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உதய் சாரை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்ததே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் சத்தியமாக இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது, இது பெரிய படம்னு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே சார் கிட்ட கொஞ்சம் ரெமுனரேஷன் அதிகமாக கூட கேட்டிருக்கலாம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸில் லாக் இருக்கோ, இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில். எனக்கே கூட நடந்திருக்கு. பட் இந்த சார் எப்படி, நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா, வாமா இங்கே அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்ட்டை கிளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவங்க. சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நடிச்சிருக்கேம்மா, இந்த அம்மா உன்னோட ரெமுனரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க. யாருமே இதை பண்ணலை எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு 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 நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோன்னா ஒரு 10 வாட்டி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாமா 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 அப்படின்னு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் சார். இது உங்கள் நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும். விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிஜியாக இருக்கட்டும், அண்ட் மெயின் இந்த படத்தில் புத்தரை பற்றி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் அந்த இந்த 9966 அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து பேயாக நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நார்மலான பொண்ணு தான், அப்பப்போ கொஞ்சம் பேய் வரும், கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பேய் வரும். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், யாருக்குமே அதை நடிக்கிற மாதிரி தெரியாது. எப்படி நான் கோவப்பட்டா இருப்பேனோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ அது நல்ல சூப்பராக என்கேஷ் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராமேன் சார். அடிக்கடி நானும் என் கேமராமேன் சாரை தான் சண்டை போட்டுட்ருப்போம். கேமராமேன் சார் காணோம் இப்போ. சரி ஓகே, எப்போவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். இதர் காஸ்டியூம்காக சண்டை வந்துடும், இல்லைன்னா அவங்க வந்து ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டை, ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் சார், யூ ஹவ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப் சார். சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாங்ஸில் நாங்கள் இல்லையே அப்படின்னு. எஸ்பெஷலி அந்த ஐயனார் சாங் பார்க்கும்போதெல்லாம், கருப்பு சாங் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப புல்லரிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க. வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. எஸ்பெஷலி ரவீந்திரன் சார், ராஜா சார், மூர்த்தி சார், நம்ம பிஆர்ஓ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல், ஐ மீன் நான் மறந்து போயிட்டேன், ஸ்ரீதர் மாஸ்டர் ஐம் சாரி, நான் ஒர்க் பண்ண முடியல உங்க கூட. பட் ஐம் ரியலி அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு. அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் விசில் அடிங்க, உங்கள் ஆதங்கத்தை, உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். இனி வந்து நானா இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் ஃப்ரண்டில் உட்காந்துருக்க எல்லா விஐபிஸுக்குமே தெரியும் நம்மளுடைய எம்எஸ்எம் சாரை பற்றி, அவரோட ஆக்டிவிட்டீஸ். அதில் லைட்டாக எடுத்து சின்னதாக பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் பல தொழில் பண்ணுறேன் சார். அந்த தொழிலில் ஏன் முன்னேறணும் தெரியுமா? விடாமுயற்சி, நேரம் தவறாமல் இதில் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒருத்தர் கூட அந்த தொழிலை லவ் பண்ணி பண்ண மாட்டேறாங்க சார். ஏதோ கடமைக்கு பண்ணுறாங்க. கடமைக்கு பண்ணாலும் செட் ஆகாதுங்க. எந்த துறையாக இருந்தாலும் லவ் பண்ணணும், அப்போ தான் வந்து பெரிய ஆளாக வர முடியும். அந்த வேலையை லவ் பண்ணணும். 8 மணிக்கு வரேன்னா ஒருத்தர், என்ன டைம் ஆகுது பாருங்கள், 8:07 இன்னும் வரல. இவங்களாம் எங்கேருந்து முன்னேற போகிறாங்க? எல்லாம் சொன்ன டயத்துக்கு வர்றது இல்லையா? சே. வணக்கம் சார். வாங்க, வந்தது லேட்டு இல்லை. வணக்கண்ணா, உட்காருங்க. பரவாயில்ல சார். என்ன பரவாயில்ல, உட்காருங்க. உங்களுக்கு வர சொன்னல, என்ன டைம், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு?
வர வழியில் கதையெல்லாம் சொல்லாதீங்க சார், வர வழியிலன்ட்டு. உட்காருங்க. எதுக்கு வர சொன்ன தெரியுமா? சொல்லுங்கள் சார். சிரிக்காதீங்க சார், செஞ்சது தப்பு, எனக்கு கோவம் வருது. இல்லை செஞ்சுட்டு நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓ, நம்ம ரெட்டேரி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன் சார். ம். அங்கே சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்ன? 100 கட்டியிருந்தீங்கன்னா செஞ்சுரி எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 4 கோடி தெரியா, இன்னொன்று கட்டிடுறேன். பின்ன உன்னை அட்வைஸ் கூப்பிடல, நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தான் வந்திருக்கு. புரியுதா? உங்களுடைய அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போ தான் சார் புரியுது. என்ன? 99. ஆமாம். குளத்தூருடைய பின்கோட் நம்பர் 99. ஆமாம். ஒரு பிளானாக தான் சார் பண்ணுவீங்க நீங்கள். எப்பயுமே எதை பண்ணாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் சார் உங்ககிட்ட. இல்லை இப்போ இல்லை 100 கட்டிட்டீங்கன்னா எல்லாரும் மாதிரி 99னால எல்லாரும் என்னது 99, வாட் இஸ் திஸ் 99 ஹலோ, அப்படி. உங்களோட ஓவர் ஆக்டிங்கோ இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ நான் எதிர்பார்க்குறேன். உங்களை கூப்பிட்டு இருக்காங்கன்னா நான் 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன். அது எதுக்காக வர சொன்னேன்னா? தெரியும் சார், சும்மா எல்லாரும் காமெடி பண்ணுது சார். நான் என்னத்துக்காக வர சொன்னேன் சார், அதாவது கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க. ம். நோட் பண்ணி வச்சுட்டு சார். ம். வாழை மரம் 2, ம். பசுமாடு கண்ணுக்குட்டி, அப்புறம் நாதஸ்வரம், டிஃபனு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கிரகப்பிரவேசம் பால் காசை போகிறீங்க. கரெக்டா? அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆள் இருக்கா? ஆமாம் சார். ஓ, அதெல்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அதுக்கு தானே கூப்பிட்டீங்க. நான் ஏற்பாடு பண்ணேன் சார். எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க என்கிட்ட. சார், ம். உங்களை பற்றி நல்லா தெரியும் சார். இந்த இடைத்தரகர் வச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க. டைரக்டாக பேசி பேமெண்ட்டே டைரக்டாக தான் கொடுப்பீங்க. கமிஷன் பேசிக் எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுக்க. தெரியும் நான் சார். உன்னை அதுக்காக கூப்பிடல. 99 அப்பார்ட்மெண்ட் கட்டிருக்கல, ஒரு விளம்பர படம் எடுக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டோம். செம்ம ஐடியா சார். எது விளம்பர படம் எடுக்கலாமன்றதே செம்ம ஐடியாவா? இல்லை சார், அதான் விளம்பரம் பண்ணாதான் எதுவுமே. அதை தான் எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க. ஒரு ஹெலிகாம் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறோம் சார். சரி. எடுத்துக்கிட்டு இந்த 99க்கு மேலே இப்படி இருக்கு ம். எடுக்கிறோம். ஃப்ளாட் எடுக்கிறோம் சார். அப்படி காமிச்சிட்டு அந்த அந்த வீடியோ போட்டு ஜிம் 99க்கு வாங்கிக்கிட்டு. இது விளம்பரம். ஆ இது மாதிரி யாருமே வித்தியாசமாக எடுத்ததில்லை. எடுத்துருக்கேன். நான் கேட்குறது வித்தியாசமாக எடுக்கணும்னு உன்னை கூப்பிட்டேன். ஒரு ஆடு பண்ணணும்னா அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கணும், அதில் ஒரு விளம்பரத்துக்கு யுக்தி இருக்கணும், அதில் வித்தியாசம் இருக்கணும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு சார். என்ன இருக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு வேணாம் விடு, நானே சொல்லிடுறேன். உள்ள சார் ஒன்று உள்ள வெளியே பெட்ரூம், ஹாலு, கிச்சன். கிம்பிள் ஒன்று. ஆமாம். நேராக போகுது ஹாலு. இப்படி போனால் கிச்சன். எப்பா அப்படி போனால் டபுள் பெட்ரூம். உட்காரு. இப்படி வந்தால் பூஜை ரூம். இப்படி வந்தால் பாத்ரூம். இல்லை புரிஞ்சு போச்சு. நீ புதுசாக சொல்ல மாட்டேன், நானே சொல்கிறேன். இப்போ 99 அப்புறம் 99 ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தா, ஸ்டார்ஸ் வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? இது எனக்கே தோணுச்சு சார். அப்புறம் ஏன் சொல்ல? பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுமேன்றதுனால நான் சொல்லலை. இது செம்ம ஐடியா சார். எனக்கே இருக்குது. அதாவது பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட், அதை விடு இது விடு எல்லாம் வுட்லேருந்து கூப்பிட்றோம். 99 ஆர்டிஸ்ட் கூப்பிட்றோம், போடுறோம். இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுது பேசலாம். எழுதுறியா? ஒவ்வொரு நிமிஷம் சார். என்ன ஸ்கிரிப்ட் நான் சிம்பிளாகவே இப்போ சொல்கிறேன் பாருங்க சார். இங்கே வாங்க, நீங்கள் நல்லா இருக்கும், கம்மி ரேட். இப்படி ஆளுக்கு ஒரு டைலாக் 99 பேர் பேசுகிறாங்க. ஆளுக்கு ஒரு டைலாக் பேசினா பெருசாயிரும். அந்த ஒரு டைலாக்கே 3 பேரா பேச சொல்லி 3 கட்டா எடுத்துக்க. 99 பேர் பேச ஸ்கிரிப்ட் டக்குன்னு எழுது. ஒரு பேப்பர் எடுத்து எழுது. அதுக்குள்ள ஃபோன் வந்து பேசுகிறேன். ஹலோ சொல்லுங்க, எம்எஸ்எம் தான் பேசுகிறேம்மா, சொல்லுமா. ம், அப்படியா? ஓஹோ, எப்போ? சரி, ஓகே ஓகே ஓகே. எப்பா என்ன பண்ண? என்னது இது? ஸ்கிரிப்ட் சார். இல்லை ஸ்கிரிப்ட். இப்போ எத்தனை பேருக்கு எழுதிருக்க? 99 பேர் பேசுகிறாங்க சார் டைலாக். வேணாம், 99க்கு வேணாம். ஏன் சார் பட்ஜெட் ஜாஸ்தி சார்? இல்லைப்பா, 66 புக் ஆகி போச்சா? இப்போ தான் நம்ம ஆஃபீஸில் ஃபோன் வந்தது. இப்போ தானங்க 99 சொன்னீங்க. நம்ம ஆஃபீஸில் புக் பண்ணிட்டாங்களாமே. சரி விடு, பேலன்ஸ் இது 33 தான். 33 அதுக்கு ஏதாவது ஸ்டார்ஸ் மாதிரி வச்சு எடுக்கலாமா? நீ இதை விட்டு நான் பார்த்துக்கிறேன். பேசாமல் இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா உன்னால? இதுதான் சார் சூப்பரு. எப்படி? நீங்கள் முதல்ல சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ சொல்றீங்க பாருங்க, இதுதான் கரெக்ட். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் சார். அருமையாக அழகாக பண்ணுறோம். ஒரு ஷிப்பு, ஒரு கண்டெய்னரு. நான் பிக்சராக எடுத்து காட்டுறேன். பிக்சரை காமிக்க? ஆமாம் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், ஸ்க்ரீனில் வரும் பாருங்க சார். போட மறந்துட்டாங்க போல. ஒரு கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் சார். அப்படியே வரீங்க, கோட் ஷூட் போட்டு நிற்கிறீங்க.
இருங்க சார், இன்னும் எப்படி டெவலப் பண்ணி சொல்ல முடியும்? ஸ்க்ரீனில் வரும் சார். அதை விட்டுருங்க. ஆ. இப்போ எனக்கு அதை விட ஒரு ஐடியா வந்துருச்சு. சொல்லுங்க சார். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம்ல, ம் ம் இது எத்தனை நிமிஷத்துக்கு வரும்? 7லேருந்து 8 நிமிஷம் சார். பேசாமல் இதையே நம்ம படமாக பண்ண படமாக 2.25 மணி நேரம் பண்ணணும் சார். ஆமா. 15 நிமிஷம் பண்ணக்கூடாது. யோ, இந்த அப்பார்ட்மெண்ட்டை வச்சு ஒரு படத்தையே பண்ணுவியா? அப்பார்ட்மெண்ட்டை வச்சு சார், ஆ. வி சேகர் சார் படம் எடுப்பார். ஆ. ஒரு வீடு இருக்கும் சார். ஆமா. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு 4 குத்தணும்னா கூட காட்ட முடியும். ஆமா. 99 வீட்டை வச்சு எப்படி சார் காட்ட முடியும்? உனக்கு கதை இல்லையா? உனக்கு தெரியாதா? என்ன அப்படின்னா யோசிக்கணும் சார். நான் ஒரு 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 வாரம் டைம் கொடுங்க, யோசித்து அடுத்த வாரம் எழுதி அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம். யோ, நான்லாம் அந்த தொழில் மேலே நான் இப்போதான் சினிமாவுக்கே வரேன். நான் அப்படியே ஆர்வத்தில் இருக்கேன். நீ இந்த சினிமா உலகத்தில் குப்பை கொட்டிட்டு அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறேன். அப்புறம் வாயில் ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துருப்போம். யோ, கதை ஒன்றும் இல்லை. அப்பார்ட்மெண்ட் வச்சு எனக்கு கதையே தெரியலையா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அங்கே வாழுறாங்க. அது உள்ள ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி ஏன் வந்தது, அதை எப்படி தீர்க்குறாங்க, எதனால் அந்த இதுன்றத ஒன்லைனை வச்சு செம்ம சார். ஆ செம்ம சார். இது எழுதுறியாத 99 இணைச்சி வீட்டுக்குள்ளலாம் அமானுஷம் சுற்றுது. ஆ சுத்தத்தை தடுத்துறோம். கதை எழுதுறியா? எப்போ எழுதுவ? இல்லை சார், இது கொஞ்சம் ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஒரு மாதம் டைம் தான் புடி. நானே எழுதி வச்சுட்டேன், கதையே ரெடி, நானே பண்ணிட்டேன் கதையை. ஆமாம், அப்படிப்பட்ட கதையா அது? பாரு, அது படி. வேற என்ன போடலான்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். சொல்லுமா. இது அந்த அதெல்லாம் வச்சாச்சா? ஓகே. அடுத்து ஒரு பிஸ்னஸில் பண்ணுறோம்ல, அதையும் பண்ணுவோமா? ஆமாம்மா. ஏம்மா, அந்த ஒரு நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கோம்ல, அது இந்த மாதம் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துரு. நம்ம என்னைக்குமா அடுத்தவங்க கிட்ட பைசா வாங்கியிருக்கோம், ட்ரஸ்ட்டு நடத்துகிறோம். ஆனால் யாருக்கிட்டையும் பைசா வாங்காமல் நம்ம பைசாவில் மட்டும்தான் பண்ணுவோம். அதான். ஓகேம்மா. ம், சிவா பாத்தியா? ஸ்கிரிப்ட் பார்த்தேன் சார். இது பண்ணனா பார்ட் 1 2 3 4 5 ஓகே. 5 படத்துக்கான கதை சார். அப்போ குறுக்கி 2.25 மணி நேரத்துக்கு நான் அழிச்சு வச்சிருக்கேன். அதை மட்டும் யாரை கேட்டு சுருக்குனேன்? நான் ரொம்ப சென்டிமெண்ட் டைலாக்லாம் வச்சிருக்கேன். இருக்கட்டும் சார், அதெல்லாம் வரணும். வரணும் சார். ஆனால் அதுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் படம் இருக்க முடியாது. 2.25 மணி நேரத்துக்கு சுருக்கி சுருக்கி வச்சிருக்கல. சரி, ஓகேப்பா. இப்போ இந்த படம் கதை நான் எழுதிட்டேன். சரிங்க சார். வசனம் ஓகே. ஓகே சார். டைரக்ஷன் நான் பண்ணிவிடுவேன் சார். யார்? நீ கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்கள் சார். டைரக்ஷன் அவ்வளோ அருமையாக பண்ணுவேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டியா? இது டைரக்ஷன் நான் சுற்றி காட்டுறேன். அந்த மாதிரி டைரக்ஷன் நானே பண்ணிப்பேன். எதை? நானே பண்ணிப்பேன். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நானே பண்ணிப்பேன். இப்போ எனக்கு ஒரு ஆள் கூட வேணுமையா, இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி. ஏன்னா கூட இருந்து நான் சொல்கிறத கேட்டு அதை அப்படியே எனக்கு படமாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் வேணும். அப்படி யாராச்சும் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். நம்ம நிறைய பேரில் என் ஃபோன்லேயே 93 பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்க. எனக்கு தெரியும். இது அமானுஷ்ய சக்தி. அந்த மாதிரி படங்கள் எடுத்து உங்களுக்கு ஒரு லீடு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக கேட்குறேன். யாராவது இருக்காங்களா? ரவி பார்கவன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு. ரவி பார்கவன். ஆமாம் சார். ஏன்னா இது அமானுஷ்ய சக்தி எடுக்க போகிற படமையா சார்? அவர் பேயோட தான் குடும்பமே நடத்துறாரு சார். யோ, அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மறைமுகமாக சொல்கிறீங்க. பேயோட குடும்பம் இல்லை சார். ஆத்மாவோட 30 வருஷமா பழகி. 30 வருஷமா? ஆமாம் சார். 45 புக்கு எழுதி 5 புக்கு அரசுடைமை ஆக்கப்பட்ட அமானுஷ்ய சக்தி பற்றி நல்லா தெரிஞ்சவர். சினிமாவை பற்றி 10 படம் பண்ணவர். அவரை வச்சு பண்ண நல்லா இருக்கு சார். 10 படம் பண்ணவர். 30 வருஷமா இந்த அமானுஷ்ய சக்தி ஆவிகள் கூடவே பேசிட்டு இருந்தவர். ஆமாம் சார். 45 புக்கு எழுதினவர். 5 புக்கு கவர்மெண்ட் டேக்கன் பண்ணியிருக்கு. ஆமாம் சார். யாரு? என்னது? ரவி பார்கவன். பார்கவன். அவரா? ஏதாவது ஃபோட்டோ காமிங்க பார்ப்போம். அவரா? நான் ஒருவேளை எதிர்பார்க்குற ஆளான்னு பார்ப்போம். சார் எங்க சார்? வரும் சார். வரலையா ஃபோட்டோவில்? இப்போ ரவி பார்கவன் சாரையே மேலே கூப்பிட்டுலாமா பேசாம? அவர் பேசின வீடியோலாம் இருந்தது. நம்ம பார்கவன் அவருக்கு சார் இல்லைப்பா, நீ இப்போ ரெடி பண்ணது ஒன்றும் காணாம எனக்கு கண்ணில் தெரியலையே. இல்லை சார். அதில் சரி சார், ரவி பார்கவன் சாரை கூப்பிட்டுலாம் சார். நான் டைரக்டர் ஆகிட்டேன், கூட அவருக்கு கிரியேட்டிவ் டைரக்டர் ஆகிட்டாரு. ஓகே சார். சரி, அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் டிஓபி இருக்கிறேன், கேமராமேன் இருக்காங்க. 300 பேருக்கு மேலே எனக்கு தெரியும் சார். அதை விட எனக்கு அதிகமாக தெரியும். நீ யாரை சொல்கிறேன் அதை மட்டும் தெளிவாக சொல்லு. யாரை சொல்கிறேன்? இருங்க சார். பேர் லிஸ்ட் ராஜான்னு வரும் சார். ராஜாவா? ராஜா ஊரா? செவிலோ ராஜா இருக்க மாட்டார் சார். அவரு அவங்க பாம்பே டெல்லின்னு சுற்றி இருப்பாரு. ஊர்ல இருந்தே கம்மி சார் அவரு. ஆனால் பிஸியாகவே இருப்பார் சார். நல்ல கேமராமேன் சார். அருமையான கேமராமேன் சார். செவிலோ ராஜா அவர் தான் சார். அது செவிலோல செவிலோ ராஜா. அவர் தான் சார். ராஜ் இல்ல ராஜா. ராஜா சார். நீ ஒரு பேரையும் ஒழுங்கா சொல்ல மாட்டியா? இல்லை சார். அவர்கிட்ட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா?
தெரியுங்களா? ஜென்ஸுக்கு மேக்கப் போட்டால் தான் அழகாக காமிப்பார், அப்புறம் லேடிஸுக்கு மேக்கப்பே போடனாலும் அழகாக காமிப்பார் சார். யார் அப்படியா? அப்படியே கேமராமேன் சார் அவரு. இவர் மேக்ஸிமம் எங்க இருக்காரு? பாம்பே தானா? பாம்பே டெல்லி. அப்புறம் இங்க எப்படி நம்ம பிடிக்குது சார்? நம்ம கூப்பிட்டா வருவார் சார். எல்லாம் நம்ம கூப்பிடுறத பொறுத்து சார். ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா எல்லாரும் ஒரு படி மேல இருக்குன்னா ஒரு 10-15 படி மேலேயே இருப்பார் சார். அப்ப நான் கூப்பிடணும்னா கூட இங்க வாங்க சார், மேல பார்த்து கொடுத்துடணும். ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு இல்ல சார். அவர் ஏன்னா கேமரால அவருக்கும் டைரக்டருக்கும் ஒரு லிங்க் இருக்கு சார். லிங்க்னா கிரியேட்டிவிட்டி டைரக்டர் எப்பவுமே புருஷ முன்னாடி மாதிரி தான். அந்த மாதிரி தான். என்னன்னா ஒரு 20 பேர் ஆர்டிஸ்ட கூப்பிடுவாங்க, மேல கேமரால இருந்து மொத்த பேரையும் எடுத்துருவாங்க. ஒரு ஷாட், அது மாஸ்டர் ஷாட் எடுத்துருவாங்க சார். அப்புறம் எவனுக்கெல்லாம் பர்மிஷன் வேணுமோ போன் அனுப்பிச்சிடுவாங்க. க்ளோஸ் வச்சுட்டு இந்த முதல் ஷாட் பிரச்சனை எல்லாம் முடிக்கிற ஆளு. அப்படி முடிக்கக்கூடிய ஒரு அருமையான கேமரா. அவரை தெரியுமேப்பா சேவல ராஜாவை. வராரா இங்க போட்டோல வராரா இல்ல நேரடியா வராரா? இல்ல சார், அவரையும் பாத்துக்குங்க சார். நீங்க வராரா? அண்ணா வராரு. வாங்க அண்ணா வாங்க. இவர் தான் கேமராமேன், ஒளிப்பதிவாளர் நம்ம படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணது. இது MSM சாரா ஃபிக்ஸ் பண்ணது. ஓகே சார், வாங்க சார். தேங்க்யூ சார். வராரா? மேடையில் இருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பாராட்ட வந்திருக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய சகோதரி சுமையா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். எனக்கு பிடித்த படங்கள் பண்ணுறதில்லை. மக்களுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன சொல்லணும், தெரியாத உண்மைகள் என்ன சொல்லணுன்றது மட்டும்தான் படமாக எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால தான் சர்வே பண்ணி 3 படம், லாபகரமான 3 படங்கள் கொடுத்துட்டு இப்போ அடுத்த படம் திரௌபதி 2 இந்த மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்திருக்கேன். ஸோ எனக்கு பிடித்த படங்கள் பண்ணால் போக முடியாது. அந்த மாதிரி மக்களுக்கு தேவையான படங்கள் பண்ணுறதால அடுத்தடுத்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னா, தம்பி பிஆர்ஓ புவன் வந்து நான் பழைய வண்ணாரப்பேட்டை பண்ணுறப்ப என் கூட அங்கேருந்து அசோசியேட் ஆகி இந்த அப்புறம் மௌனம் ரவி சாருக்கு அப்புறம் பிஆர்ஓ மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த படம் தான் புவன் இல்லை, நான் சுரேஷ் சந்திர சார் கூட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் புவனுக்காக எங்கே கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் போய் நின்றுடுவேன். அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹெக்டிக்கான டைம் தான், ரொம்ப டைட்டான ஷெடியூல். இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. புவன் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டதுக்கு இது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு அரங்கமாக மாறி இருக்கு. அவர் MS மூர்த்தி சார் ரொம்ப பாசிட்டிவான மனிதர். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவ். உங்கள் பாசிட்டிவ் எப்படின்னா இவ்வளோ பெரிய அரங்கம் ஃபுல்லாக பரவுது சார். அவ்வளோ ரொம்ப பாசிட்டிவான சார். அதான் சார், அது வந்து உங்கள் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இங்கே இருக்கவங்க பார்த்ததுன்னு வெளியே ஒரு LED ஸ்க்ரீன் வச்சு 2 ஸ்க்ரீன் 2 திசையில் வச்சுருப்பார். ரொம்ப பாசிட்டிவான மனுஷன். கொஞ்சம் சினிமாவும் படித்து தான் வந்திருக்காரு. இல்லைன்னா டைட்டில் வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. ஒரு டைட்டில் அந்த படத்தோட கதையை சொல்லுது. 2வது படம் மாஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஆக்டர், கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைட்டிலுமே அந்த சைபீரியன் ஹஸ்கி பற்றின படம், அதை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணுறப்ப ஒரு சினிமா கற்றுக்கிட்டு தான் சினிமா வந்திருக்காரு அப்படின்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவிஸ் வந்து சினிமாவில் ரொம்ப கம்மி. அந்த ஜானர் வந்து ரொம்ப சிறப்பான ஜானர். தமிழில் வந்து ஒரு 2 படம், இப்போது ரீசெண்டாக 3 BHKன்னு ஒரு படம், அது அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ண படம். அண்டு இதே மாதிரி த்ரில்லர் ஜானர், ஹாரர் ஜானர்லேயே இன்னொரு படம் வந்திருக்கு. அது 13B மாதவன் சார் நடித்து, அது ரொம்ப பெரிய ஹிட் பேன் இண்டியா லெவலில். அண்ட் இந்தியா லெவலில் ட்ராப்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அதுவுமே இந்தியா லெவலில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு மூவி. அண்ட் லைஃப் இன் மெட்ரோ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இதில் ட்ராப்டும் 13Bயும் ஹாரர் அண்ட் த்ரில்லர் பேஸ்டு அப்பார்ட்மெண்ட் மூவி. ஸோ அந்த ஜானரில் வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அப்பார்ட்மெண்ட் பேஸ்ட் ஜானர்ன்றது ரொம்ப செலக்டட் க்ரைட்டீரியாவில் தான் வந்திருக்கு படங்கள். ஒரு பார்க்குற மாதிரியான ஒரு மேக்கிங்கோட ஒரு படம் பண்ணியிருந்தானாலே ரக்ஷிதா மேடம்காக இந்த படம் வந்து நிச்சயமாக ஓடும். அவங்க ஒரு ரீசெண்டாக அவங்க படம் வந்து மினிமம் கேரண்டி அந்த மாதிரி அவங்கள நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அந்த படம் திரும்ப வந்துடும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள நம்பி ஒரு அப்பார்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு ஹாரர் த்ரில்லர் கண்டிப்பாக இந்த படம் வந்து லாபமாக தான் கொண்டு போய் சேர்க்கும். எல்லாமே கால்குலேட் பண்ணி வியாபாரமாகவே பண்ணியிருக்காரு MS மூர்த்தி சார். அண்ட் அடுத்த படம் எங்கள் இயக்குனர் சங்க தலைவருக்கு வந்து இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் செயலாளர் பேரரசனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆரி உதயகுமார் சார் படத்துக்கு ஹீரோயின் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். பேரரசு சார் ரொம்ப நாளாக ஹீரோ நடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க சார். ஹீரோவையும் லாக் பண்ணிடுங்க பேரரசு சார். ரொம்ப சந்தோஷம். குடும்ப விழா மாதிரி நடந்திருக்கு இது வந்து. இப்போ MS மூர்த்தி சார் எங்கள் திரையுலகத்தில் ஒரு
குடும்பத்தோட அங்கத்தினராக வந்துட்டார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடையட்டும். இவருடைய அந்த நேர்மறை சிந்தனை இந்த திரைப்படத்தை முழுக்க இருந்து அது மக்கள்கிட்டையும் போய் சேரட்டும். சார், நீங்கள் தொடர் ப்ராஜெக்ட்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகட்டும். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நண்பர் ராஜேஷ் ஒர்க் பண்ணியிருக்காரு டப்பிங். அவர் தான் எனக்கு படத்துலேருந்து என் கூட டப்பிங் கோஆர்டினேட்டர் இருக்கார். ஸோ அவருக்கும், தம்பி புவன் அவர்களுக்கும், மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். தொடர்ந்து படம் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக நீங்கள் சினிமாவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பேர் வாங்கிட்டு தான் போவீங்க சார். வாழ்த்துக்கள் சார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படப்பிடித்து நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றியை ஈட்டி தரும். இந்த படத்தினுடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும். அஷ்டவதானியாக அவர் அவதரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், வையகம் தழைக்க வாழ வேண்டும். அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர் இன்றைய பிறந்த நாள். அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும். தேகபலம் ஆதிபலம் கொண்டு பல்லாயிரம் பிறை கண்டு தம்பதிகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர், இன்றும் மக்களோடு என்றும் துணை நிற்கும் ஐயா டாக்டர் வள்ளி நாயகம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வள்ளுவன் குறளை ஆரம்பிக்கிற பொழுது அகர என்று ஆரம்பித்தான், முடிவிலே உலகு என்று வைத்தான். என்று எல்லோரும் உள்ளத்தையும் அன்பால் கவர்ந்த மூர்த்தி அவர்கள் அகர என்று முதல் படத்தை எடுத்திருக்கின்றார்கள் என்றால் அது உலக அளவிலே இன்றைக்கு எவ்வாறு வார்னர் பிரதர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு தன்னை கொடுத்து உலகத்திலேயே பெரிய படைப்படையாக மாறப்போகின்றதோ அதுபோல எனது அருமை நண்பர் மூர்த்தி மாறுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. நெல்லை மாவட்டத்திலே ஒரு சொலவடை உண்டு. ஏறு பிடித்தவன் என்ன செய்வான், பானை பிடித்தவன் பாக்கியசாலி என்பார்கள். இந்த அரங்கிலே தன் மனைவியை மறவாது அவர் பிறந்த நாளிலே ஒரு அழகான கேக் வெட்டி அவர் என்றைக்கு நல்ல ஒரு காரியத்தை ஆரம்பித்தாரோ நிச்சயமாக இந்த உலகத்திலே சிறந்த தாயாக இருக்கின்ற அந்த பெண்மணியின் அதிர்ஷ்டத்தாலே அவர் மென்மேலும் பல பல படைப்புகளை படைத்து நமக்கெல்லாம் விருது தர இருக்கின்றார். இந்த 96 இருக்கிற 9 என்பது சாய்பாபாவின் நம்பர், 66 என்பது முருகனின் நம்பர், அறுபடை வீடு. ஆக சாயி முருகன் என்று சொல்லக்கூடிய இருபெரும் தெய்வங்கள் இங்கு இணைந்து மூர்த்தி அவரை பார்த்து, ஐயோ பிள்ளையாரை பற்றி நீ பிள்ளையாரை கும்பிட்டா யாரையும் கும்பிட வேணாம்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரை வைத்து அந்த பாட்டு மிக அழகாக அமைத்திருக்கிறார். ஆக மூர்த்தியின் வரலாறு இன்று திரைப்பட சேவை என்று தொடங்குகின்றது. அது நிச்சயமாக உலகெங்கும் மட்டுமல்லாமல் இன்றைக்கு சந்திரனுக்கு செல்லுகின்றமே, அந்த சந்திரனிலும் இவரது படம் ஒளிபரப்பாகும். அதை நாம் அந்த சந்திரனும் சூரியனும் பார்த்து மகிழ்வார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக பேசக்கூடியவர் தமிழ் சினிமாவில் குடும்ப உணர்ச்சிகளுக்கு உயிர் கொடுத்த ஒரு இயக்குனராக அவர் இருக்காரு. எளிய கதைகளாக தான் இருக்கும் அவருடைய கதைகள், ஆனால் அதில் ஆழமான ஒரு மனித நேயத்தை சொல்லக்கூடிய இயக்குனராக இருக்காரு. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் அவர். இசை, நடிப்பு, உணர்ச்சி இது எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு திறமைசாலியான இயக்குனர் அவர்ன்னு தான் சொல்லணும். மற்றும் இயக்குனர்கள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 10-15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன்,
யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஜோசியக்காரர் புகுந்து விளையாடினார். அந்த ஜோசியத்தில் சொன்னார், இந்த 99 66 சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு. அந்த எண்கணித ஜோதிடர் என்னடா ஒரு சினிமாவை பற்றி ஒருத்தர் சொல்கிறாருன்னு ஃபுல்லாக கேட்டேன். இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இவர் என்ன இந்த ப்ரொடியூசர் சொல்லி வச்சு செஞ்சுருக்காரா என்ன, அதனால ஒரு ஐடியா வந்தது. அதை நினச்சிட்டு நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார். வந்து இந்த பத்திரிகையை நீட்டுறார். சார் இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இங்கே யாருங்க டைரக்டர்னா, நான் தாங்க டைரக்டர்னார். இது 99 66 இது ஜோசியக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு, சூப்பர் ஹிட் ஆகணும். அதுக்கப்புறம் சார் இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசியக்காரன் பண்ணுற வேலை எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நைட்டெல்லாம் யோசனை. பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னாரு. ஆஹா, இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. எங்கே அவரு? நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசுறீங்க அன்னைக்கு? நீங்கள் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அண்ணன் வந்து ஒரு படம் எனக்கு பண்ணுவாங்க. அண்ணன் மட்டும் கிடையாது, பேரரசு சாரை வச்சு ஒரு படம் பண்ணுங்க. நான் மனசு என்னுடைய தம்பி பேரரசு செயலாளர் அவர். அந்த மாதிரி ஒரு 2 திறமையாளர்கள் வந்து வெளியே வராத, திருப்பி அவங்க புதுசாக உங்களுக்கு தகுந்த மாதிரி மக்கள் திறமை இன்னும் அழகாக பண்ணுவாங்க. அதுக்கு நான் கூட உறுதுணையாக. கைத்தட்டு கைத்தட்டு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கன்ஃபார்ம்? அதான் கன்ஃபார்ம் தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் 3-4 ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேடை இருந்தாங்க. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறார். அதில் இந்த நாடக குழுவினர் நம்ம கோதண்டம் குரூப்பு, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகர். திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது, அது நம்ம ரக்ஷிதா. நான் ரக்ஷிதாவோட ரசிகன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக இத்தனை விஷயம் இவ்வளவு அழகா ஒரு 99 66 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை, அந்த கதையை எப்படி பிடிச்சாருன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி, ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர் அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறதை சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் தொழில் அதிபரா சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்க. ஒரு வீடு கட்டுறாராம். கட்டும்போது இவருக்கு ஒரு ஆடு ஃபில்ம் பண்ணணும்னு ஆசை வருது. அப்புறம் ஆடு ஃபில்முக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாமான்னு ஆசை வருது. அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது. இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கும். இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வரப்போகுது. அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக பில்டிங்க்கு அந்த கட்டுற பில்டிங் மூலமாக அவர் இப்போ கமிட்மெண்ட் பண்ணார். பேரரசு என்னையெல்லாம் திருப்பி டைரக்டராக போகிறார். இதுக்கு தான் கை தட்டணும். ஆக சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பிரதர் சொல்கிறேன். நீங்களே டைரக்ட் பண்ணுறதாக 3வது விழாவில் உங்கள் படத்துக்கு பூஜை போட்டீங்க இந்த மேடையில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் பார்த்தேன், பாடல் காட்சிகள் பிரமாதமாக இருக்கு, அருமையாக இருக்குது. ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி, பாடல் நீங்கள் எழுதின பாடல்கள் வரிகளும் சரி, இசையும் சரி, அதை படமாக்கப்பட்ட விதமும் சரி, மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த பாடல்கள், இந்த காட்சி அமைப்புகள். எப்பயோ ஒன்று ரக்ஷிதா வந்து ஒரு அழகான பொண்ணை பேய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பேய் பிடிச்சாலும் அது ராட்சசி தான், நடிப்பு ராட்சசி, நடிப்புல ராட்சசி. மிக அழகாக
உங்கள் படத்துக்கு வந்து அவங்க உங்கள் கதாபாத்திரத்தை வலுப்படுத்தியிருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. இப்போ டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கினாவே டான்ஸு தான், அவன் நின்னாவே டான்ஸு தான், நடந்தாலே டான்ஸு தான். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் டான்ஸ் மாஸ்டர். ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலியோ ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்து கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான். செவிலியோ ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. செவிலியோ ராஜாவின் ஒளிப்பதிவு எவ்வளவு தரமான, நேர்த்தியான, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதே மாதிரி எடிட்டிங், அந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அமைதியாக வந்து நின்னார். அவர் இந்த பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்கார், வெட்டுன்னு வெட்டியிருக்கார். ஆமாம், நம்ம இடுப்பு சுருக்கிற மாதிரி வெட்டியிருக்கார். அற்புதமான இது. இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆர்வத்தை தூண்டுது. ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்துருக்கோன்னு சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி என்கிட்ட சொல்லுது. இன்று ஏற்கனவே வள்ளிநாயகம் ஐயா சொல்லிட்டாங்க, இப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்திருக்கு இப்போ. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார். கரெக்ட் தானே? தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு நேரங்கட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும், என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு நான் அனுபவிக்கிறத அவங்கள பார்த்தாலும், நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதையெல்லாம் பார்த்தாலும், ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வந்து இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேக் வெட்டி இருக்கிறார். அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்த நாள். அதான் ஏற்கனவே நம்ம செல்வமணி சொல்லுவார், ஏப்பா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற? நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வரும் சார்? நான் வெளி உலகத்தில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் சார், வீட்டில் போனால் தோற்றுருவேன் சார். பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவெல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனாக இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வென்றிருக்கிறார். வீட்டில் எத்தனை தடவை தோத்தாருன்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்கி ஹோம்னு பேர் வச்சாவே இது ஒரு டைப்பான டைட்டிலாக இருக்கு. இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை பண்ணுவாங்க. எனக்கு பார்த்த ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பார்த்தீங்களா? உங்களை பற்றிய உண்மையல்ல. இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதாவது சினிமாவில் முதல் படம் எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விவரமான வில்லங்கமான விஷயங்களை வச்சிருக்கிறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக இருப்பார் யோசனை பண்ணுங்க. ரியலி கிரேட்ஃபுல். உங்கள் மாதிரியான தயாரிப்பாளர் தைரியமாக வந்து இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் நான் பார்க்கல இந்த வருஷம். கடந்த காலங்களில் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் பார்க்கவில்லை. அதுவும் அண்ணன் எங்கள் தமிழறிஞர், நான் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் எங்கே பேசினாலும் பேசுகிற சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்த வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பேன். திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய தமிழ், நீங்கள் எப்படி இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து டிஐஜி அவர்கள், அண்ணன் ஐஜி அவர்கள், திண்டுக்கல்ல இருந்து அண்ணன் அவர் ஒரு ஜட்ஜ் ஐயா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் கலை உலகத்தில் எங்கள் தம்பி மோகன்ஜி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு, என்னடா இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுகளை வச்சுருக்கீங்க, எல்லா ஆளுகளோடும் இணக்கமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் திரைப்படம் எல்லா ஆட்களையும் சென்று சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும். இதில் நடித்த அனைத்து
கலைஞர்களுக்கும் நிச்சயமாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த ஏன்னா நான் டைரக்டர் சங்கத்திலேருந்து வேறு வர்றேன், அவங்கள சொல்லன்னு எனக்கு திட்டுவாங்க. ஸோ இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன். செவிலியோ ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேலும் நம்மளுடைய இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நான் ஏன் பேசலைன்னா, அண்ணன் பேசி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நான் பேசினா யாரா கேட்பீங்களா? என்ன இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் ஃபேமிலி மேட்ரு அந்த அஸ்கி ஹவுஸில் போட்டு உடைச்சிட்டாரு. என்ன டெக்னிக்கலாக கொண்டு வந்து பாருங்க. அதெல்லாம் அண்ணனுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அண்ணன் சொன்னால் நான் போய் சொல்ல, பேரரசர் அண்ணனையும் அண்ணனையும் வச்சு கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் கண்டிப்பாக நான் ஒரு படம் அவங்களை வச்சு எடுப்பேன். அதில் மாற்றமே இல்லை. தேங்க்யூ அண்ணன், ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு வாழ்த்துறதுக்கு நன்றி அண்ணன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். மேலும் நம்மளுடைய நிகழ்வுக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய டாக்டர் சுவாமிநாதன் நிலையத்தின் விஞ்ஞானி டாக்டர் பரசுராமன் ஐயா அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததா நம்ம பேசுவதற்காக அழைக்கக்கூடிய அந்த சிறப்பு அழைப்பாளர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர் தான். தமிழ் மொழியின் அழகை நகைச்சுவையுடன் சேர்த்து மேடைதோறும் சிரிப்பும் சிந்தனையும் ஒரு சேர பரப்பும் ஆளுமை அவர். எழுத்திலும் பேச்சிலும் இலக்கியத்தை உயிர்ப்பிக்கும் கலைஞர் அவர். பட்டிமன்ற மேடைகளின் பிரியமான நடுவர் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் லைட் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் கோபத்தில் உட்காந்துருக்கீங்களா, சந்தோஷத்தில் உட்காந்துருக்கீங்களா, இல்லை எல்லோரும் எந்திரிச்சு போய் நாங்கள் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோமா? லைட் இல்லைங்களா? கொஞ்சம் போடுங்க சாமி. ஏன்னா ஆளுகளை பார்த்து பேசி பழக்கப்பட்டவங்க நாங்கள். அப்பாடி ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் கூட முதல்ல வரலாம், இன்னொருக்கு கூட பேசலாம். வெளியிலையா? இது சென்னையில் சொல்கிறீங்களா? வெளியில் இருக்காங்களா? வெளியில், சரி. வெளியில் தேட்டர் ஸ்க்ரீன் வச்சு ஒரு 2000 பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு என்னுடைய வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். உள்ளேருந்து கைதட்டலாமா வேணாமா நினச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா கைதட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான 9966 9966 முதல்ல தமிழில் சொன்னேன், கொஞ்சம் புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ எல்லாம் எப்படின்னா, முன்னே ஆங்கிலத்தில் சொல்லி புரியலைன்னா தமிழில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லி அது புரியலைன்னு நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் இங்கிலீஷில் சொன்னால் புரியுது. கல்லூரி வாசல்னுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்தது. இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு கேட்டேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு கேட்டார் அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமான்னு. என்ன சொல்கிற அப்படின்னாரு. இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் எடுத்து தொலை வேண்டியதானே அப்படின்னாரு. அப்போ பேருந்து மைய பேருந்து புரியலை. அருமையான இந்த கேசட் வெளியீட்டு விழா, அது மட்டுமில்லை இசை வெளியீட்டு விழா, அடுத்த படத்திற்கான தொடக்க விழா, வணக்கத்திற்குரிய எம்என்எம் மூர்த்தி அவர்களுடைய துணைவியாருடைய பிறந்தநாள் விழா. ஒரு கல்லில் ஒரு மாங்காய் அடிக்கலாம், 2 மாங்காய் அடிக்கலாம். மரத்தையே வீழ்த்துற அளவுக்கு அடிக்கிறதுனா இவரால் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு 12 மாங்கனிகளை வீழ்த்திய அளவுக்கு அத்தனை சாதனைகளை புரிந்திருக்கக்கூடிய மூர்த்தி ஐயா அவர்கள். அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா? அவரே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் ஒரு நிமிஷம் கூட இந்த கேக்கு வெட்டி முடிஞ்ச உடனே அவரே தள்ளிட்டு போயிட்டார். பார்த்தீங்களா? ஒரு வினாடி கூட நிற்கலை. இந்த வேகம், இந்த ஆற்றல், இந்த சக்தி, இந்த சுறுசுறுப்பு அவருக்கு இறைவன் தந்ததாக நான் கருதுகிறேன். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி,
இந்த படத்தினுடைய இந்த முன்னோட்டத்தை பார்த்தேன். உண்மையிலேயே நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா கிராமங்களில் உட்கார்ந்து பார்க்குறப்ப தான் அந்த ரசனை நமக்கு தெரியும். பொதுவாக பெரிய நகரங்களில் ரசனையை வெளிக்காட்ட மாட்டாங்க. கிராமத்தில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அழகான காட்சி வந்தால் திடீர்னு எந்திரிச்சு சே கொடுத்த காசு செத்துச்சுரா அப்படிம்பா. அப்படின்னா என்னாச்சுன்னா அந்த காசு முழுவதும் அந்த ஒரு காட்சிக்கு சரியாக போச்சான். அதுபோல் இங்கே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிக அற்புதமாக இந்த படத்தை அவரே தயாரித்து, அவரே நடித்து, அவரே பாடல் எழுதி, அவரே இசையமைத்து, எல்லாம் காதலிக்க நேரமில்லை நாகேஷ் அவர்கள் சொல்லுவார், கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள்னு சொன்னப்ப அன்னைக்கு நம்ம சிரிப்பாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி ஒருவரால் செய்ய முடியும் என்பதை எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் டி ராஜேந்திரன் அவர்கள் இப்படி செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள். அதே போல எல்லா ஆற்றலும் கொண்டிருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்கள் அழகான படத்தை தந்திருக்கார். இந்த நிகழ்வில் நான் பங்கு பெற காரணமாக இருந்தவர் இதனுடைய ஒளிப்பதிவாளர் வணக்கத்திற்குரிய ராஜா அவர்கள். என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, அவர் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியல் அதில் நான் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவருடைய கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ராஜா அவர்களுக்கு என்னுடைய அன்மையான பாராட்டை நான் மிகுந்த மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கை தட்டலாம். இப்போ நான் கை கொடுத்தல, இப்போ கை தட்டலாம். இனிமேல் கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு, ஒரு சுவிட்சை போட்டால் அது பாட்டுக்கு தட்டும். ஏன்னா அதை போய் கேட்டுக்கிட்டு இருப்பானே. கோயில்லையே அவர் என்ன பண்ணுறாருன்னா, குருக்கள் வந்து மணி அடிச்சுட்டு நாதஸ்வரம் அப்படிம்பாரு. ஒன்று நாதஸ்வரம் வாசிப்பாங்க. இப்போ அது வேண்டியதில்லை, அவரே சுவிட்சை போடுறாரு, அது பாட்டுக்கு மேலே அடிக்குது. அது மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப கைதட்டுற இடம் வந்தோடனே இப்படி நாங்கள் சுவிட்சை அமுக்கணும்னா அதான் கைதட்டும். அதே போல் கதாநாயகி எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தீங்களா, அவர்களுக்கு நான் தந்தையாக நடிச்சிருக்கிறேன். அதை வந்த உடனே பார்த்து வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாக இருந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரியான முகம் இருக்கிறது யாருக்குன்னா நம்முடைய ரக்ஷிதா அவர்களுக்கு. அந்த பெருமையோடு அவர்கள் இந்த படத்தில் அவங்க பேயாக வர்றாங்கிறது எனக்கு என்னமோ அழகான பேயன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த பேயின்னு சொன்னாலே உடனே அது வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தலை விரித்து போட்டு வரும்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க ரொம்ப அழகாக நடிக்கக்கூடியவங்க, அருமையான ஒரு குணச்சித்திர நடிகையாக வரக்கூடியவங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக்கொள்கிறேன். நல்ல வேகமான நிறுவனம் நம்முடைய மாஸ்டர் ஸ்ரீதர் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர், வணக்கத்துக்குரிய ஸ்ரீதர் அவர்களுடைய நல்ல ரசிகன் நான். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எடிட்டர் மற்றும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு துணை நிற்கின்ற அத்தனை பேரும் துணை இயக்குநர்கள். அவரே துணை இயக்குநராக இருந்திருப்பார் மூர்த்தி அவர்களே, சொல்ல முடியாது. என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுங்களா, இந்த அழைப்பதில் பார்த்தபோது ஒன்று தாங்க, ஒரு பக்கம் இரத்த களரி மாதிரியான ஒரு பயம், இன்னொரு பக்கம் கருப்பணசாமி கையில் அருவா வச்சுக்கிட்டு, அதுக்கு நடுவில் புத்தருடைய முகம் இருக்குது. பார்த்தீங்களா, நான் ரச்சிதாவை தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது, புத்தரையும் பார்க்கணும். இந்த அழைப்பதில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய முகமும் இருக்குது. இது எல்லாமாக சேர்ந்த ஒரு கலவையாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நம்மை இந்த படம் எதிர்பார்க்க வைக்கிறது. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து ஆள் நின்றுட்டாங்கன்னா பேச்சை முடிக்கணும்னு அர்த்தம். நான் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பல மேடைகளில் பேசுகிறப்ப பார்த்துருப்பேன், சில பேர் தண்ணியை கொண்டு வச்சுட்டு முடிச்சுருங்க அப்படின்ட்டு போவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு சீட்டு கொடுப்பாங்க, ஒன்றுமே தர வேண்டியதில்லை. படம் பார்த்தேன், நாட்டிய டான்ஸ் பார்த்தேன், அதில் வரக்கூடிய காட்சிகளை பார்த்தேன். நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, உதயகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி, இது படத்தின் மூலமாக வீட்டு விற்பனையா, அதை வீட்டு விற்பனையின் மூலமாக படத்தினுடைய ப்ரமோஷனா, எதுவாக இருந்தாலும் இவை எல்லாமே வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறும் என்பது உறுதி. ஏனென்றால் எந்த சோதனையும், தமிழ் எழுதி பாருங்களேன், சோதனைன்னு எழுதி பாருங்க, ரெட்டை கொம்பு வரும். அந்த ரெட்டை கொம்பு ஒடிங்க, சோதனை சாதனையாக மாறிவிடும்.
அப்படி எல்லா சோதனைகளையும் வென்று சாதித்து காட்டக்கூடிய வல்லமையுள்ள மூர்த்தி அவர்கள் எல்லா வெற்றியும் பெறுவார். அடுத்த படத்தையும் நமக்கு தருவார். தொடர்ந்து ஐயா ஆர் உதயகுமார் அவர்களுடைய படமும் அதே போல பேரரசு அவர்களுடைய படமும் வர இருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். எல்லாவற்றையும் எதிர்பார்ப்போம். அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம் என்று அவர் சொன்னதை போல அந்த வெற்றி விழாவில் நானும் வந்து பேசுவேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க, அஸ்கி காமெடி ட்ராக்கெல்லாம் சார் தான் எழுதுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மேடையில் பதிவு பண்ணுறேன், கூப்பிடும்போது சொல்லியிருக்காரு. ஐயா நீங்கள் தான் எழுதுறீங்க காமெடி ட்ராக், மறந்துடக்கூடாது. அதை சொல்ல தான் வந்தேன் பக்கத்தில், இது தூரம் போக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. நன்றி ஐயா. மேலும் இந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கிறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய கம்போடியா கேமர் தமிழ் சங்க தலைவர் டாக்டர் எம் ராமேஸ்வரன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து நடிகர் திரு பூபிலங்கு மோகன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நடிகர் திரு புஜிபாபு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததா உங்கள் முன் உரை நிகழ்த்துவதற்காக ஒரு அருமையான இயக்குனர் தான் வரப்போறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா, நடிகர்கள் அஜித்தையும் விஜயையும் ஒரே திரையில இல்லை, ரசிகர்களின் இதயத்தில் ஒரே உயரத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். பஞ்ச், பாடல், சண்டை, சென்டிமெண்ட்னு எல்லாத்தையுமே தன்னுடைய எல்லா படங்கள்லையுமே வந்து சம அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞர். 90s கிட்ஸ் உடைய ஃபேவரட் டைரக்டர் இயக்குனர் பேரரசு அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வருட துவக்கத்திலேயே நாங்கள் கலந்துக்கிற முதல் நிகழ்ச்சி, ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி. இது இசை வெளியீட்டு விழான்னு சொல்கிறத விட 30 விழான்னு சொல்லலாம். 99, 66 படத்தோட இசை வெளியீட்டு விழா, அஸ்கி கோஸோட துவக்க விழா, எம்எஸ் மூர்த்தி அவரோட மனைவியோட பிறந்தநாள் விழா, இந்த 4 சேர்த்துருக்கலாம். அரங்கம் பெருசாக இருக்குல்ல, இந்த 3 விழா 10 அது இன்னும் சேர்த்துருக்கலாம். தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளர்கள் வந்து விளம்பர மன்னன் அப்படின்னா நம்ம கலைப்புலி தான் சார் தான். இவர் அவரையும் மிஞ்சிட்டார். அவர் ஒரு படத்தை விளம்பரம் பண்ணுவார். இவர் இங்கே 2 படத்தையே விளம்பரம் பண்ணிட்டார். சிங்கள அப்படி தான் இருக்கணும், உலக தெரிஞ்சாலும் இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இசை வீட்டிலாவும் நானும் இயக்குனர் உதயகுமார் சாரும் கலந்துக்குவோம். அன்றைக்கி ஈவினிங் தான் ஃபங்க்ஷனாக, அன்றைக்கி 2 பேரும் அங்கே தான் பார்த்துக்குவோம். ஆனால் இன்றைக்கி காலையில் முதல் போகணும். உதயகுமார் சார் தான், தம்பி இன்றைக்கி இசை வீட்டில் இருக்குது வந்திருக்கேன். சரி சார் சொல்லிட்டேன். அப்புறம் மத்தியானம் ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இன்றைக்கி அலுவலகத்தில் ஃபங்க்ஷன் இருக்குது வந்திருக்கேன்னாரு. சரி சார். சாயந்தரம் தம்பி நான் கிளம்பிட்டேன். ஏன்னா எந்த இசையோட இவ்வளோ ஞாபகப்படுத்த மாட்டார், இவ்வளோ ஞாபகப்படுத்துறாரு அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சது அவர் ரக்ஷாவோட ரசிகர், தீவிர ரசிகர். ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு உலகத்துக்கு, இப்போ திரும்ப இப்பவும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் இயக்க சங்க தலைவரா இல்லை ரக்ஷா ரசிகமன்ற தலைவரா, நிறைய சங்கத்துக்கு தலைவராக இருக்கார் அவர். ஆனால் இது ரொம்ப பெருமையாக இருக்கார். மூச்சு பார்த்துக்கல எவ்வளோ மலர்ச்சியாக இருக்கு. ரக்ஷா ட்ரெயிலர் பார்த்தோம். இதில் பேயின்னு சொல்கிறாங்க, ஆனால் பேயின்னு ஒத்துக்க முடியாது. அவங்க எதை நடித்தாலும் அழகு தான். பேயை நடித்தாலும் ஓகே, போலீஸ் நடித்தா போலீஸாக மாறிடுவாங்க. அப்புறம் கிளாமர் குடும்ப பாவனை கேரக்டரா அதுக்கு கலக்கிடுவாங்க. எந்த வேடம் கொடுத்தாலும் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு நடிகை தான் ரக்ஷா அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். இங்கே வந்து உதயகுமார் சார் வந்து அப்புறம் இன்னொன்று ரகசியம், ரக்ஷாக்கா வந்து ஒன்று
நம்ம எம்எஸ் மூர்த்தி தயாரிப்பில் அடுத்து அவர் தான் இயக்குனுங்கிற உறுதி சீருக்காக வந்திருக்கிறார். அந்த படத்தில் ஹீரோயின் ரக்ஷிதா. நான் சொல்கிறேன் நம்ம ஈஸி ஆகியா இவனு கவிதா ஆகிக்குவாலாம். உதயகுமார் இயக்கத்தில் ரஷ்கா தான் கதாநாயகி. என்ன எம்எஸ் மூர்த்தி சார் திரும்பிட்டார். ஆமாம், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. உங்கள் தயாரிப்பு, உதயகுமார் சார் இயக்கம், அதில் கதாநாயகி வந்து ரக்ஷிதா. பூஜை போட்டுருவோம். பூஜை போட்ட மாதிரி தான் முடிஞ்சு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்புறம் இந்த படம் அதுக்கா ரக்ஷிதா குமார் உங்கள் ஓகே, நல்ல வேறு வைப்போம். இது பேய் படம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக படம் தான் பேய் படமாக இருக்குது. சாங்ஸ்லாம் பார்த்தா பக்தி படமாக இருக்குது. விநாயகர் சாங், அப்புறம் புத்தர் சாங், அப்புறம் கருப்பண்ண சாமி சாங், எல்லாமே சாமி சாங் தான். அப்போ ஒரு பக்தி படம் பார்த்த நமக்கு பரவசம் தான் வந்ததை தவிர ஒரு பேய் படம் ட்ரெயிலர் பார்த்த பயம் இங்கே வரல. அது 3 சாங்கும் எனர்ஜி. அந்த பிள்ளையார் சாங் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கலக்கிட்டார். சாங் ஆரம்பம் எண்டு வரைக்கும் அவ்வளோ எனர்ஜி. அப்புறம் கருப்பண்ணசாமி, நம்ம எம்எஸ் மூர்த்தி ஐயா, அந்த கருப்பண்ணசாமி வர கருப்பா பூசுறாருல அவர் தான் கீழே போடணும், எம்எஸ் மூர்த்தியும் போடும், அது தெரியும் போல இருக்கும். அவர் அந்த சாங்கு கலக்கிடுச்சு. அப்புறம் புத்தர், நம்ம ஞானசந்தையார் குறிப்பிட்டாரு, புத்தர் சாங். அப்போ நம்மளுக்கு பிள்ளையார் சாங்கை பார்க்கும்போது ஒரு பரவசம், கருப்பண்ணசாமி சாங்கை பார்க்கும்போது அது வேறு மாதிரி நமக்கு அருள் வருது, அப்படி வருது. ஆனால் புத்தர் சாங்கு கேட்கும்போது நமக்குள்ள ஒரு அமைதி, நமக்கு ஒரு நிம்மதி, வேறு என்னமோ ஒன்று பண்ணுது. சமீபத்தில் புத்தரை பற்றி எந்த படத்துலையும் யாரும் சொன்னதில்லை, புத்தரை பற்றி சாங் யாரும் வச்சதில்லை. நான் கடைசியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, உலகச்சி மடலில் அந்த புத்தர் கோயிலில் எம்ஜிஆரும் நம்பியும் சண்டை விடுவாங்க. அப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துடுவார். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புத்தரை பற்றி ஒரு விஷயம் இந்த படத்தில் சிறப்பு. ஏன்னா நம்ம நாடு நிறைய சிலையை கடத்திருக்காங்க, ஆனால் ஒரு மதத்தையே கடத்துனாங்கன்னா அது புத்த மதம் தான். மதத்தையே கடத்துறாங்க. புத்தர் நம்ம இந்தியர், நம்ம இந்திய மண்ணில் பிறந்தவர், நம்ம இந்திய மண்ணில் ஞானம் பெற்றவர். ஆனால் இன்னைக்கு இந்தியா தவிர மற்ற எல்லா நாட்டிலையும் புத்தர் கோயில் இருக்கு. புத்த மதத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. நம்ம இழந்துட்டோம். ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பவர் இருக்கு. நம்ம சொல்லுவோம், கல்விக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, செல்வத்துக்கு ஒரு சாமி, ஊரை காக்கிறதுக்கு ஒரு சாமி, அசுரர் அழிக்கிறதுக்கு ஒரு சாமி. இப்படி நம்ம நிறைய சாமிகள் இருக்கு இந்து மதத்தில். ஆனால் ஒரு அமைதிக்கான சாமி, ஒரு ஞானத்துக்கான சாமி, ஒரு சாமி சிலையை பார்த்து உட்காந்தோம்னா நமக்குள்ள ஒரு அமைதி வரணும், நமக்குள்ள ஒரு ஞானம் தோன்ற மாதிரி தோணணும். அது என்னன்னா புத்தர் தான். அதை இழந்துட்டோம். இந்தியாவில் நம்ம அருமையான ஒரு ஒரு புத்தருங்கிற ஒரு சாமியோட அருமையை இழந்துட்டோம். ஆனால் நம்ம எம்எஸ் மூர்த்தி அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுறது, நன்றி சொல்கிறது என்னென்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தர் கோயிலில் புத்தரை பற்றி முழுக்க முழுக்க ஒரு சாங் வச்சதுக்கு அவருக்கு என்னோட நன்றி. இன்னொன்று, பேய் படம்னாலே அது கரெக்டாக எடுத்துட்டாலே பாதி ஹிட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது அது தெரிஞ்சு வச்சு. சாங்ஸே அவ்வளோ. ஆனால் 3 சாங்கு பார்த்தா ஒரு சின்ன படம் மாதிரி தெரியல. ஒரு விஜய் படத்தில் உள்ள சாங் மாதிரி, அஜித் படத்தில் உள்ள சாங் மாதிரி. வேதாளத்தில் பிள்ளையார் சாங்கு ஸ்ரீதர் சார், வேதாளத்துலையும் பிள்ளையார் சாங் வருங்க. ஆமாம், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது சார் பிள்ளையார் சாங். பிடிச்சிட்டேன் சார், அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போல்லாம் சாங் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில். ஒரு சாங் வைக்க பயப்படுறாங்க, ஹீரோக்கு குதிக்கு பயப்படுறாங்க. இப்போ
அப்படி இருக்க காலகட்டத்தில் 3 சாங் சாம்சங் வச்சார்ல நம்ம எம்எஸ் மூர்த்தி, வாழ்த்துக்கள் சார். ஏன்னா பொட்டு வைக்கிறதுக்கும் விபூதி வைக்கிறதுக்குமே பயப்படுவாங்க, எங்கிட்ட சங்கின்னு சொல்லுவாங்களான்ட்டு. இவர் முச்சம் 3 சங்கி வரும். அதனால் ஒரு பேய் படமாக பார்க்கல, இதோட பக்தி படத்தை பார்க்குறோம். இப்போ எம்எஸ் மூர்த்தியோட தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு, இது ரெண்டும் கண்டிப்பாக அந்த படத்தை வெற்றியடை வைக்கும். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து மாண்புமிகு ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியும் தமிழ்நாடு அரசு மாநில உணவு ஆணைய உறுப்பினரும் திண்டுக்கல் பகுதி மக்களிடையே சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் மதிப்பிற்குரிய கே. கருணாநிதி அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். இந்த வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் நம்ம எம்எஸ் மூர்த்தி சாருக்கு, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சாங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு. ராஜா கேமராமேன் இவங்க 2 பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக இந்த சாங்ஸ் கொடுத்தாங்க. விநாயகர் சாங் கொடுக்கும்போதே மூர்த்தி சார் சொன்னார், மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு, நீங்கள் இதை பண்ணணும், இது பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். இங்கே மேடையில் உள்ள எல்லா லெஜண்டும், இப்போ உதய் சார் இருக்கட்டும், உதயகுமார் சார் இருக்கட்டும், நம்ம பேரரசு சார், அது அந்த பாட்டு சொல்லும்போது அவர் சொன்ன விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சார். இங்கே நம்ம உதயகுமார் சார்லாம் அவர்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜெண்டரி படம்லாம் ரஜினி சார்க்கெலாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 2 வார்த்தை இந்த பாட்டை இதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்யூ சார். பேரரசு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் உழுக்கிட்டீங்க சார். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி அந்த படத்துலலாம் அப்படி இருந்தது. உங்களெலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். ஸோ தேங்க்யூ சார். இவங்களாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோட டான்ஸஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிருக்காங்க, அதனால தான் அந்த குட்டி பசங்க கத்திக்கிட்டே இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூடா, தேங்க்யூ செல்லம். ஏஆர்எஸ் ஸ்டுடியோவில் மூர்த்தி சார் அவர் சொல்லணும்னா, அந்த கருப்பு சாமி சாங்கில் சார் அவருக்கு ப்ரொடக்ஷனில் அவ்வளோ டைரக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக, கிரியேட்டிவ் டைரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்கில் சிங்க் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் சார். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த அந்த சினிமாவை அப்படி நேசித்தாதான் அந்த 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 கால்வலியோடு அந்த பவர்ஃபுல்லாக பண்ணார் சார். எக்ஸலண்ட் சார், எக்ஸலண்ட். ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு ஏன்னா அதோட இன்னொரு முக்கியமாக சொல்லணும், எப்போ பார்த்தாலும் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ பாருங்கள், எங்களுக்கு ஒரு கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப முருகர் பக்தி, எனக்கு முருகரோட அந்த டாலர் போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் கிட்ஸுக்கும் பார்த்தாலே அவங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. இங்கேயும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முன்னேறணுன்றத ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. தேங்க்யூ சார். ட்ரைலர் பார்த்தேன், ரக்ஷிதா அந்த டீம், அந்த காமெடி, எங்கள் ஷாம் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த தேட்டரில் போய் நாங்கள்லாம் பார்த்து நாங்கள் இந்த கிட்ஸு எங்கள் டான்ஸஸ் டீமோட போட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கரெக்டாக பண்ணுவேன் நம்பி எனக்கு இந்த கேரக்டரை கொடுத்த மூர்த்தி சாருக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் பேசுகிறது, அதனால என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் இந்த படத்தோட கதை கேட்கும்போது என்னோட போர்ஷன் என்னவோ அதை மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அதுவே எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் முழு கதை என்னன்னு கேட்கும்போது என்கிட்ட ஒரு நாளைக்கு அவர் ஒரு கதை சொல்லுவார். என்ன கேட்டால் இன்றைக்கி இதை மாற்றிட்டேன் அப்படின்னு புதுசாக சொல்லுவார். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த அண்ணன் செல்வா அவர்களை கூப்பிட அழைக்கிற பேசுறதுக்கு வாங்க. உங்கள் கணித பேழையை பற்றி அழகாக எடுத்து சொல்லுங்க. அண்ணன் சொல்லியிருக்காரு, இவர் தான் அந்த யூடியூப்ல எல்லாரும் பார்த்தாங்கல்ல, அது அழுத்தமாக நச்சுன்னு சொல்லணும். இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த ஆண்டு. 2026 அப்படின்னு கூட்டி பார்த்தா நம்பர் 1. இனிமேல் வாழ்க்கையில் எல்லாரும் நம்பர் 1 தான். சென்ற ஆண்டில் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தவர்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. என்னுடைய அந்த யூடியூப் அந்த பதிவை வந்து பார்த்த இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்கள் படங்களை பார்க்கும் பொழுது அப்படியே ஒரு அற்புதமாக இருக்கும். இன்னும் அந்த பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் சொல்லுவாங்க, என்ன அழகாக அந்த படம் எடுக்கிறாரு அப்படின்னு. என்னுடைய நண்பர் அவர் அடிக்கடி நினைவுபடுத்தார். கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு ஜுவல்லர்ஸ் வச்சுருக்காரு, அவர் அடிக்கடி நினைவுபடுத்தார்.
இது மாதிரி திரு எம்எஸ் மூர்த்தி அவர்கள் இன்று முதல் மகாமூர்த்தி அப்படின்னு பேர் பெற போறாரு. மகா அனுபவங்கள் எல்லாம் அவருக்கு உண்டு. மனித நேயமானவர். என்னுடைய மிக மிக நெருங்கிய அன்பு சகோதரர் திரு ராமசுப்ரமணியன் சார் அவர்கள் ஒரு அன்பானவர். காவல்துறை அதிகாரியாக எங்கள் ஏரியாவில் பணியாற்றி அத்தனை பேரையும் எந்த ஒரு திருட்டு குற்றங்கள் நடைபெறாமல் பாதுகாத்து கொடுத்தவர் அவர் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடி திரு மோகன்ஜி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை எவன் என்ன சொன்னானே நான் இப்படி தயார் பண்ணுவேன் அப்படின்னு திடமாக பண்ணுறதுல ரொம்ப பெரிய ஒரு அன்பு ஆச்சரியமாக இருக்குது. நானும் அவரை பற்றி கூட 2-3 பதிவுகள் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைவு வருது ரொம்ப நாளைக்கு முன்னால். இவர் படம் எப்படி இருக்கும் அப்படின்னு இவ்வளவு கருத்தை ஆணித்தரமாக சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்து எங்கள் ஏரியாக்காரரு மெகா அரசு அப்படின்னு கூட சொல்லலாம் திரு பேரரசு அவர்கள். ஏன்னா நான் வந்து அங்கே சிவகங்கை தான் பக்கம்தான் ஊர், நீங்களும் அங்கே தான் நினைக்கிறேன். உங்களுடைய அற்புதமான படைப்புகளை நிறைய பார்த்துருக்கேன். அதுவும் எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு அதான் படம் தரேன்னு இருக்காரு. அப்போ என்னையும் மறந்துடாதீங்க பேர் வைக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்து டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப தெரியாத வர படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து இந்த உங்களுக்கு உணவுலாம் கொடுத்துருப்பாரு, செட்டிநாடு பலகாரம்லாம். அந்த அவர் பேர் மிஸ்டர் முத்துக்குமார். மிகப்பெரிய லெவலில் பண்ணுறாரு. உலகம் முழுக்க அவருடைய பொருட்கள் அந்த முறுக்கு அதிர்சம் சொல்கிற அந்த செட்டிநாடு எல்லாம் நிறைய ஏற்றுமதி ஆகுது. இந்த ஐயா மகாமூர்த்தி என்ற எம்எஸ் மூர்த்தியுடைய திரைப்படம் 99/66 அப்படின்றத நான் ஒரு நம்பரில், அதாவது பெயரில் கூட்டுத்தொகை 60 வர்றது மாதிரி வச்சுருக்கேன். இந்த 60 அத்தனை பேரையும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அடையும் என்பது உறுதி. அதற்கு அடுத்தபடி அஸ்கி ஹவுஸ், அதில் 2 S போட்டிருப்பேன். அதனுடைய கூட்டுத்தொகை 46. 4 6 சேர்ந்தா 1. இந்த 2026 எல்லாத்தையும் கூட்டினா 1. அப்போ நம்பர் 1 அந்த படம் வரப்போகுது. அனைவரும் அந்த படத்தை மீண்டும் வந்து பாராட்ட போகிறோம். மக்கள் மிகப்பெரிய விருப்பமாக இந்த 2 படங்களையும் பார்ப்பார்கள். இந்த நாளை இந்த நாளை கூட நான் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் அவருக்கு. நாளைக்கு தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லது நாளை மறுநாள் கூட பண்ணியிருக்கலாம். அவருடைய துணைவியாருடைய பிறந்த தேதி யதார்த்தமாக வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க. நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த நாளில் அவருடைய துணைவியார் பிறந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அனைத்து ரசிகர்களும் மீண்டும் இந்த திரைப்படத்தை மிக விரைவில் திரையில் காண்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். 99/66 இந்த படத்துடைய மற்றும் ஒரு கதாநாயகன் திரு ரோஹிந்த் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க திரைத்துறை சேர்ந்த பெரிய பெரிய பர்சன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எல்லோருக்கும் என்னோடய வணக்கம். இந்த நேரம் இது என்னோடய ஸ்பீச் மட்டும் இல்லை, இது என்னோடய ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்டு கூட தான். நான் ஒரு சவுத் சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன். மணப்பாறை பக்கத்தில் கோட்டைக்காரன்பட்டி. என்னோட பேர் ரோஹிந்த். என் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானா ஒரு ஸ்க்ரீன் இல்லை, ஒரு ஸ்பாட்லைட் இல்லை, ஆனால் கனவு மட்டும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி தேங்க்யூண்ணா. ஸோ கனவு மட்டும் இருந்துச்சு. ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டில் ஹீரோட ஃபேஸ் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் எனக்காச்சும் அங்கே ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிற நான் தான் அந்த பையன். ஸோ
ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றிகள். எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு, ஆனால் கஷ்டம் இருந்தால் தானே வேல்யூ இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசரான திரு மூர்த்தி சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். அண்டு ஏன்னா ஒரு புதுமுகத்தை நம்பி, ஒரு கனவை நம்பி இந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த படத்தோட கிரியேட்டிவ் டைரக்டரான ரவி சார், டிஓபி ராஜா சார், எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் அண்ணா, பிஆர்ஓ புவன் அண்ணா, அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண பிரியன் சார், ஸ்டான்லி அண்ணா, ஹாரிஸ் பிரதர், சில்வா பிரதர், அண்ட் ஆல் தி கோ ஆர்டிஸ்ட் அண்ட் என்டையர் க்ரூ ஆஃப் 99/66 உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஃபஸ்ட்டாக என்னோடய அப்பா அம்மா தங்கச்சி உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என்னோட சின்ன வயசில் கையை பிடிச்சி நடக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த ஸ்டேஜும் இருந்திருக்காது, இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நின்று பேசியிருக்கவும் முடியாது. இங்கே இவ்வளோ தூரம் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறதுக்கான ரீசன் கண்டிப்பாக அதை நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் செகண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சக்ஸஸில் மட்டும் இல்லை, என்னோடய ஃபெயிலியர்ஸ், என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ், என்னோடய சைலன்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட நின்றுருக்கீங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள். இங்கே தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது இண்டஸ்ட்ரி இல்லை, இது ஒரு சாமி. இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு ஹானர், இங்கே இருக்கிறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக அதை நான் காப்பாற்றுவேன். உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன். செகண்ட், கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு சின்ன பையன் சின்ன கிராமத்தில் இருந்து பிறந்து இங்கே சிட்டிக்கு வந்த கதை இல்லை, இது ஒரு கனவு, கஷ்டத்தை ஜெயிச்சு வந்து இங்கே நிற்கிற கதை. ஸோ இதுதான் என்னோடய ஆரம்பம். உங்கள் அன்போட இந்த பையன் ரொம்ப தூரம் போகணும், அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். என்னோட படம் 99/66 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்க எல்லா பேருமே ஜெயிக்கணும். அண்ட் முக்கியமாக ஸ்ரீதரன்னா, நான் அவங்க கூட நான் டான்ஸ் ஆட முடியல, பட் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் படத்தில் அண்ணா கூட நான் டான்ஸ் ஆடுவேன், அதுவும் நடக்கும். அண்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். கண்டிப்பாக படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அறிமுக நாயகனாக வந்திருக்கீங்க. கூடிய விரைவில் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய நாயகனாக வலம் வர எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து படக்குழுவை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர் புஜிபாபு அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லா டெக்னீஷியனும் கொஞ்சம் மேலே வந்துடுங்க. உங்கள் எல்லாருக்கும் அண்ணன் உதயகுமார் எல்லாரும் சார்பாக வெள்ளி மாலை உங்களுக்கு கொடுக்குறதா இருக்காங்க. எல்லாம் மேலே வந்துடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புஜிபாபு. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஆனால் இப்போ தான் வேஷம் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இதில் ரவி பார்க்கவர் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 வருஷம் மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். டி ராஜேந்தர் சார் தான் எல்லாமே பண்ணார். இசை, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே, ஹீரோ எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் இந்த எம்எஸ் மூர்த்தி சார் தான் பண்ணார். இது கண்டிப்பாக 50 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி 50 நாள் போஸ்டர் இங்கே எல்லா செவுத்தில் ஒட்டினவன்னு என் ஆசை. எல்லாம் உங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.